அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2024 கீழமை நீதிமன்றங்களில் கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், கிளீனிங் ஒர்க் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட் செலெக்ஷன் ஆகிருக்கீங்களோ அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு, கட் ஆஃப், ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் செலெக்ஷன் ஆனவங்களுக்கான ஹால் டிக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம நேற்றே ஒரு வீடியோ போட்டிருப்போம், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சந்தேகங்கள் வந்து கேட்குறீங்க. சில பேர் வந்து நமக்கு வாட்ஸ்அப், டெலிகிராம் மெசேஜ் பண்ணியுமே வந்து கேட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ மேஜராக நீங்கள் என்னென்ன டவுட் கேட்டிருக்கீங்க அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் வந்து அதுக்கான பதிலை வந்து நான் கொடுத்துறேன். ஸோ கமெண்ட்ஸ் நம்ம வந்து செக் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன், ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கேட்ட சந்தேகம் என்னென்னா, சார் இது வந்து இந்த 300 சம்திங் கொடுத்தாங்களே இப்போ ரீசெண்டாக 2025 அந்த ரிசல்ட்டானு கேட்குறீங்க. இது அந்த ரிசல்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு இப்போ தான் வந்து ப்ராக்டிக்கலுக்கு முன்பாக அந்த சிவிக்கு பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்தவங்க சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொன்னாங்க. அதை நீங்கள் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஆனால் இது உங்களுக்கானது இல்லை. இதே மாதிரி 2024 கீழமை நீதிமன்றங்களில் ஒரு வேகன்சியை கொடுத்தாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், சானிடரி ஒர்க்குன்னு சொல்லி. அதுக்கு தான் வந்து இப்போ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ 2025 வந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமும் கிடையாது, இது 2024 புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை புரியாமல் நிறைய பேர் இப்போ எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லையா, அந்த ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு நீங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் வரல, ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கானது இது கிடையாது. 2024 நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டு சர்டிஃபிகேட் கூட அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அது வந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. சரி, ஸோ இப்போ என்னென்ன கமெண்ட், இது ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சார் ஜூலை 15 சிவி அட்டன் பண்ண எனக்கு ஹால் டிக்கெட் வரல சார் அப்படின்றீங்க. ஸோ ஹால் டிக்கெட் வரல, ஆனால் சிவி அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் நேம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கும். உங்களுடைய நேம் ரிஜிஸ்டர் நம்பர் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரல அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் ஆகலை, மேபி உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டை செக் பண்ணும்போது பேர் இனிஷியல் வந்து மேபி உங்களை மாதிரி வேறு யாராக கூட இருக்கலாம். அதனால் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சார் பேர் இருக்குது ஆனால் ரிஜிஸ்டர் நம்பர் வேறையாக இருக்குது, அப்போ நான் இல்லையா இல்லை நான் தானா தப்பாக கொடுத்துட்டாங்களான்னு கேட்குறீங்க. ஸோ அப்படி கிடையாது. உங்களை மாதிரி பேர் இனிஷியல் கொண்டவங்க யாராவது ஒருத்தர் தமிழகத்தில் இருக்க தான் செய்வாங்க, அவங்களும் செலெக்ஷனாக இருப்பாங்க. ஸோ அதில் பேர் இனிஷியல் மட்டும் போதாது, பக்கத்தில் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதையுமே சரியாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆனால் நீங்கள் செலெக்ஷனாக இருப்பீங்க. செலெக்ஷனாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகும். நிறையா நண்பர்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி நமக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்களே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு, ஸோ அதுக்காக ஹால் டிக்கெட் வந்து நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் நமக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். சார் இது ஃபஸ்ட்டு எழுதணுமே அதுக்கு தானா சார் இல்லை செகண்ட் எழுதுனதுக்கா சார்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லையா, அதுக்கு தான். செகண்டானா இப்போ 2025 கேட்குறீங்க, அதுக்கு இல்லை, ஓகேங்களா. சார் ரிட்டன் ஆல் டிக்கெட் தான் வருது, என்ன பண்ணுறது? அதாவது நீங்கள் ப்ராக்டிக்கல் செலக்ட் ஆகிருந்தால் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வந்திருக்கும், ரைட்டாக. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வருது அப்படின்னா நீங்கள் இப்போ அந்த 2025 நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணவங்களா இருப்பீங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆகிருக்கீங்களான்னு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. கட் ஆஃப் பற்றி அவங்களே வந்து ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸ்கில் டெஸ்ட் வீடியோ போடுங்க சார். ஸோ இதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் ரிலேட்டடாக ஒரு வீடியோக்கள் கொடுப்போம், ரைட்டா. ப்ராக்டிக்கல் போகும்போது சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுமா சார்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ப்ராக்டிக்கல் வந்து போகும்போது சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போக வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம இப்போ செலெக்ஷன் ஆனவங்களாம் நீங்கள் முன்கூட்டி ப்ராக்டிக்கலுக்கு முன்பாகவே ஒரு சர்டிஃபிகேட் அட்டன் பண்ணிட்டீங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணி தான் இப்போ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கே கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட் எதுவும் கொண்டு போக வேண்டியதில்லை. ஹால் டிக்கெட்டில் அந்த மாதிரி வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லலை. ஹால் டிக்கெட்டை கொண்டு வாங்க. ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ சரியில்லைனா ஃபோட்டோ ஒட்டி கொண்டு வாங்க. கூட ஒரு அடையாள அட்டை, அதாவது ஐடி கார்டு வந்து இது மாதிரி ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஐடி கார்டு வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க, அவ்வளோதானாலே. சர்டிஃபிகேட் எதுவும் வந்து கொண்டு வர சொல்லலை, ஓகேங்களா. சார் இது வந்து நோட்டிஃபிகேஷன் 72, 73 ஆஃபீஸ் ஸ்கில் டெஸ்ட் எப்போ சார் வரும்னு கேட்குறீங்க. ஸோ இது வந்து நவம்பரில் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில், அதாவது டிசம்பரில் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் முடிச்சது உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு முன்பாக கூப்பிடக்கூடிய ஒரு சிவி மாதிரி ஒன்று வைப்பாங்களே, அதை முடிப்பாங்க. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு டிசம்பரில் எனக்கு தெரிஞ்சு ஸ்கில் டெஸ்ட் வச்சுருவாங்கன்னு தோணுது. இப்போ இந்த செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்கில் டெஸ்ட் நவம்பர் நடக்குது இல்லையா. ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டை டிசம்பரில் கொடுத்துட்டு ஒரு ஜனவரி அல்லது பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அதை போட்டோ எடுத்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க, ரைட்டா. ஸோ அதனால் நிச்சயமாக இந்த 2026 ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே இப்போ செலெக்ஷன் ஆகிறவங்க ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு போஸ்டிங் போயிடுவீங்க, ரைட்டா. ஸோ இன்னும் ஒரு 2 or 3 மந்த்துக்குள்ளே ஒட்டுமொத்த ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. காரணம் எலெக்ஷன் வருது, ஸோ வேகமாக வந்து வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.
சார் வாட் இஃப் நேம் இஸ் நாட் தேர் இன் போத் ரிஜெக்ஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு சார், வாட் இஸ் த இஷ்யூ சார்? அதாவது எனக்கு ரிஜெக்ஷன் லிஸ்ட்லேயும் பேர் இல்லை, செலெக்ஷன் லிஸ்ட்லேயும் பேர் இல்லை சார், என்ன சார் பண்ணுறது, என்ன சார் இஷ்யூலாம் கேட்குறீங்க? அப்போ நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்க மாட்டேன்னு அர்த்தம். அதே மாதிரி ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து எல்லாருடைய பேரும், அது செலெக்ஷன் ஆகாதவங்க எல்லாரோட பேரும் இருக்குமானா இருக்காது. ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான அந்த தகுதி இருக்கும், ஆனால் ரிஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து நீங்கள் ஏஜ் பார் ஆகிருப்பீங்க, மார்க் எடுத்திருப்பீங்க, ஆனால் ஏஜ் பார் ஆகிருக்கும். அது ஏஜ் பார் நிறையா இருந்தது, அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டாமல், வேறு ஏதாவது ஒரு காரணம், அந்த காரணம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரைட்டா? ஸோ அதனால் செலெக்ஷன் ஆனவங்க லிஸ்ட்டில் இருப்பீங்க, செலெக்ஷன் ஆகாதவங்க எல்லாருமே ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்க மாட்டீங்க. ரிஜெக்ஷன் பண்ணவங்க மட்டும் தான் ரிஜெக்ஷன் இருப்பீங்க, மீதியெல்லாம் நீங்கள் அந்த கட் ஆஃபாக அந்த ரேஷியோக்குள்ளே வந்திருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து 1:5 ரேஷியோவில் கூப்பிட்டுருக்காங்க ப்ராக்டிக்கலுக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து 1:3 கூப்பிடுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1:5 ரேஷியோவில் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. மேபி அது கொஞ்சம் அதிகமாக கூட ஒரு சில இதில் கூப்பிடுவாங்க. 1:5 இருக்கலாம், 1:7, 8, 10 வரைக்கும் கூட அவங்க கூப்பிடலாம். அது வந்து அந்த கம்யூனிட்டி, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த வேகன்சியை பொறுத்து அது மாறுபடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா தான் இப்போ செலெக்ஷன் ஆனவங்க எல்லாருமே வந்து போஸ்டிங் வாங்கிடணும்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கல் பாஸ் பண்ணணும், ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க, அதுலேயும் பாஸ் பண்ணணும். அது முடித்தா தான் நமக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும். இப்போதைக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணியிருக்கீங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் அலோவ் ஆகிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தேர்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு ஒரு மாதம் ஆகிறீங்க, தேர்டு செலெக்ஷன் லிஸ்ட்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ப்ராக்டிக்கல் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது இன்டர்வியூ வைப்பாங்க, இன்டர்வியூ முடிச்சுட்டு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க இல்லையா? அது வேணும்னா ஒரு ஃபைனல் செலெக்ஷன் வரும். சில பேர் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. மேபி இப்போ குரூப் 4 கூட நிறைய பேர் இப்போ செலெக்ஷன் ஆனவங்க குரூப் 4லையுமே செலக்ட் ஆகிருக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ண மாட்டாங்க, இன்டர்வியூ போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்துச்சுன்னா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு phase 1 phase 2ன்னு சொல்லி அது கொடுப்பாங்க. இப்போதைக்கு ப்ராக்டிக்கல் வந்து 2 முறை ப்ராக்டிக்கல் வச்ச மாதிரி நமக்கு தெரியல, ரைட்டா? ஏன்னா அவங்க ப்ராக்டிக்கல் முன்பாக சிவியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிவி, செகண்ட் சிவின்னு 2ஆக கூப்பிட்டு தான் இப்போ ப்ராக்டிக்கலே வைக்கிறாங்க. ஸோ போதுமான அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே இருப்பீங்க, எக்ஸ்ட்ரா தானே கூப்பிட்றாங்க ப்ராக்டிக்கலுக்கு, ரைட்டா? ஸோ வேகன்சியை விட 5 மடங்கு கூடுதலாக கூப்பிட்றதுனால உங்களுக்கு அதெல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பாருங்கள். சார் ஐ எம் செலக்டட் சார், November 11 சார், 11ஆம் தேதி உங்களுக்கு ப்ராக்டிக்கலா? ஓகே. விருதுநகர் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வரல சார் அப்படின்றீங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு எல்லா டிஸ்ட்ரிக்கும் வரணும் இல்லை, ரிஜெக்ஷன் அந்த டிஸ்ட்ரிக்டில் யாராவது ஆயிருந்தா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வரும், இல்லைனா வந்திருக்காது. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சார், ப்ரியாரிட்டி எம்பிசி சார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் செலக்டட் சார், என்ன மாதிரி ப்ராக்டிக்கல் வரும் சொல்லுங்கள் சார். ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எப்படி வரும், ஸ்கில் டெஸ்ட்டுக்கான டிப்ஸ் கொடுங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொருத்தர் நான் செலெக்ஷன் ஆகல சார், என்ன சார் காரணம், கட் ஆஃப் என்ன சார் வரும், இது மாதிரி எனக்கு ஆல் டிக்கெட் ஓப்பன் ஆகலை, இல்லை அது மாதிரி செலெக்ஷன்ஸில் பேர் வரல. ஸோ இந்த மாதிரியான சந்தேகம் தான் நிறைய கேட்டிருக்கீங்க சார். நோட்டிஃபிகேஷன் 72, 73க்கு எப்போ சார் வருன்றீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து டிசம்பரில் ப்ராக்டிக்கல் கொடுப்பான், வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா? அக்டோபர், இப்போ நவம்பரில் உங்களுக்கு வந்து அந்த சிவிக்கெலாம் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸாக அந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட இது முடிச்ச ஒரு இந்த ப்ராசஸ் முடிச்சது உங்களுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு, ஏன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரொம்ப கம்மி தான், ஏன்னா அது வேகன்சி கம்மின்றதுனால. ஸோ கூப்பிட்டு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்ச உடனே ஒரு 10-15 நாளில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வச்சுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2025 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்குமே இந்த டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு ப்ராக்டிக்கலை முடிச்சுட்டு உங்களுக்கும் இவங்களுக்கு அப்புறம் வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. எப்படி இருந்தாலும் அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்குள்ளே ஒட்டுமொத்த ப்ராசஸை முடிச்சிடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதான் அவங்க இப்போ ஸ்பீடப் பண்ணுவாங்க, எல்லாமே எலெக்ஷனை முன்னிட்டு. ஓகேங்களா சார்? நான் வந்து இந்த கம்யூனிட்டி சார், எனக்கு வந்து 89 வருது, நான் எஸ்சி எங்கே போக இட ஒதுக்கீடு இல்லை சார், சும்மா தான் எஸ்சியை கவர்மெண்ட் எப்படி செஞ்சால் என்ன சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட்டோட இஷ்யூப்பா, கவர்மெண்ட்டை தான் நம்ம கேள்வி வைக்கணும், ரைட்டா? ப்ளீஸ் சார், என்னோட நோ ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு இல்லைங்க சார், செலக்ஷன் தான் சொல்லுங்கள். செலக்ஷன் லிஸ்ட்டில் பேர் இல்லைனா உடனே ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏதாவது காரணம் தான் ரிஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. செலக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லைனா நீங்கள் செலக்ட் ஆகலை. ஸோ அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணியிருக்க மாட்டீங்க, அல்லது உங்களுக்கு அந்த ரேஷியோ பிரகாரத்தில் அந்த அவங்களுக்கு தேவைப்படுகிற அந்த நம்பர் 1:5 அந்த ரேஷியோக்குள்ளே நீங்கள் வந்திருக்க மாட்டீங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் 72, 73 எப்போ சார் இந்த மாதிரி நிறையா கமெண்ட் இருக்குது. November 12 யாராவது இருக்கீங்களா? இருப்பாங்க, ரைட்டா? ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நம்ம தனியாக ஒரு குரூப்பே இருக்குது. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க அந்த குரூப்பில் வேணால் ஜாயின் பண்ணிப்பாங்க. அந்த லிங்க் வேணால் மறுபடியும் நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரைட்டா? கிட்டத்தட்ட ஒரு 4000க்கும் மேற்பட்டவர்கள் அதில் இருக்காங்க. ஸோ முக்கியமான டைத்தில் மட்டும் குரூப் ஆன் பண்ணி வைப்போம், மற்ற டைமில் குரூப் ஆஃப் பண்ணி வச்சிடும். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன், நேற்று நான் ஆன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராக்டிக்கல் ரிலேட்டடான டவுட்கள் வந்து அந்த குரூப்பில் கேட்க முடியும். ஸோ இந்த எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று ப்ராக்டிக்கலுக்கு போகக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த குரூப்பில் டிஸ்கஷன் குரூப்பில் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதுலேயும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் மற்ற நண்பர்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டாக்குமெண்ட் ஏதாவது கொண்டு போகணுமா சார் அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ நான் சொன்ன டாக்குமெண்ட் எதுவும் கொண்டு போக தேவையில்லை.
ஆல் டிக்கெட் மட்டும் கொண்டு போனால் போதும். ரைட்டா? நோட்டிஃபிகேஷன் 72 73 எப்போ சார் வரும்? ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. ரைட்டா? நோட்டிஃபிகேஷன் 72 73க்கு எப்போ வரும்? இந்த வருஷம் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அல்லது என் பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் நான் என்ன சார் பண்ணுறது, கட் ஆஃப் இது மாதிரி இதுதான் கேட்டுட்ருக்கீங்க. ரைட்டா? ஸோ வரும் புது 72 73 நோட்டிஃபிகேஷன் விரைவில் அடுத்த கட்ட ப்ராசஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கமெண்ட்ஸ் தான் நிறையா சந்தேகம் கேட்டிருந்தீங்க. இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுத்துருப்போம் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யர்மெண்ட் செல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணியோ மெயில் பண்ணியோ கூட நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம். ஸோ இது மாதிரி நான் எழுதுனேன், சிவி அட்டன் பண்ணால் எனக்கு வரல, என்ன காரணம்னு சொல்லி கேட்கலாம். பட் அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா சில நண்பர்கள் சொல்கிறாங்க நாங்கள் கால் பண்ணி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க சார்னு சொல்லி. பட் ஆனால் பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஒரு யூடியூபர், நாங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கோம், ஒரு அகாடமி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் கிடையாது. ரைட்டா? ஆனால் அந்த ரெக்யர்மெண்ட் போர்டு அப்படின்றவங்க அவங்க தான் எக்ஸாம் நடத்துகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது, ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ண வேண்டியதும், உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியதும் அவங்களோட பொறுப்பு. ஸோ அது அவங்க கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் அங்கேயும் கேட்கலாம். ரெக்யர்மெண்ட் செல் கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணி அவங்ககிட்ட மெயில் பண்ணியும் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எங்கிட்ட கேட்டதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, எங்களால் பதில் கொடுக்க முடியக்கூடிய ஒரு டவுட்டாக இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.